எங்க எங்க வீட்டுக்கு வந்து என் பாட்டிட்டு என்ன பொண்ணு கேக்குறீங்களா? ஐயோ நானா? ஏன் பயப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா சரி வரேன். ஏய் வண்டி நிறுத்து. யாரா அவன்? ஈபிக்காரனே, நம்ம ஊருக்குள்ள லைட்டு போட வந்தவனே. தெருவிளக்கு போட வந்தவன் என் உத்ராவோட மனசுக்குள்ளே இடம் பிடிச்சானா? எடா ஜீப்ப 2 பேரையும் அடிச்சு காலி பண்ணிடுவோம். அண்ணே அவசரப்படாதீங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன். என்னைக்கா இருந்தாலும் உத்தரா உங்களுக்கு தான். என்ன ஏது நான் விசாரிக்கிறேன். வா ஏறா ஏறா. பாட்டி என்னடி? குழம்புல உரப்பு கொஞ்சம் கம்மியா போடு. ஆ உனக்கு தான் நாக்கு மறுத்து போச்சு, எனக்கு நல்லா தான் இருக்கு. பாட்டி கிளவி ஏடி கத்துற? என்ன விஷயம் சொல்லு, எனக்கு காது நல்லா தான் கேக்குது. அவர் வந்திருக்காரு. அவருனா எவருடி? ஐயோ உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? புரியாம தானே கேக்குறேன். என்ன விஷயம் சொல்லுடி. முதல்ல வா கிழவி வா. வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. கோயிலுக்கு லைட்டு போட்டு கொடுத்தீங்கன்னு என் பேத்தி சொன்னா. அவ சந்தோஷத்துக்காக தான் நான் உசுரோட இருக்கேன். இவளுக்கு எப்ப பாரு சாமி சாமி தான். அந்த சாமி கிட்ட இவளுக்கு ஒரு மாப்பிளைய காட்டுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். பாட்டி நான் இங்க வந்ததே உத்தரவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கதான். ஆத்த மகமாயி புண்ணியத்துல என் பேத்தி உன் மேல ஆசைப்பட்டுட்டா. அதுக்கு நான் தடையா இருப்பேன் ஐயா? ஆமா தம்பி, உனக்கு ஜாதி சனம் சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்களா ஐயா? இல்ல பாட்டி, நான் அனாதைன்றதுனால எல்லாரும் எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க பாட்டி. அப்படிலாம் நினைக்காதையா. நீ கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்க. இந்த கிழவி கண்ண முன்னாலும் என் பேத்தியை நீ காப்பாத்த மாட்டியா ஐயா? உடனே உங்க கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். உனக்கு சந்தோஷம் தானப்பா? ரொம்ப சந்தோஷம் பாட்டி. போயிட்டு வரா சார். அப்ப நான் போயிட்டு வா. போயிட்டு வரேன் பாட்டி. என் ராசாத்துக்கு ஏத்த மாப்பிள்ள. அண்ணே அந்த கிழவி உத்ராவை ஈபிக்காரனை கல்யாணம் பண்ணி வைக்க போகுதான். ஏய் சொன்னேன்லடா அன்னைக்கு, அப்பவே அவங்க 2 பேரையும் அடிச்சு ஜீப்ல தூக்கலான்ட்டு. இப்போ அவங்க கருமாதிக்கு பதிலா கல்யாணம் நடக்க போகுது. நடந்துருமா? நடக்க விட்டுருவானா இந்த மாசி? அண்ணே இந்த ஈபிக்காரன் கவர்மெண்ட் ஆளுங்க, அவன் மேல கை வச்சா பிரச்சனை பெருசாயிடும். ஏய் இந்த மாசிக்கு தெரியும் என்ன பண்ணா எது நடக்கும்னு. என்னண்ணே மாசி மாசம் பிறந்தா தானே வருவாரு, இப்ப திடீர்னு வந்திருக்காரு. பெரிய சமாச்சாரம். ஏய் அண்ணே ஊருக்குள்ள போய் அந்த பெரிய மனுஷன் வர சொல்லு. சொன்னது காதல் இல்லையா? ஊருக்காரனா கூப்பிட்டாடா. போடா. சரிப்பா தள்ளுங்கடா. என்ன நடக்க போகுது தெரியலையே. மாசி ஐயா வந்திருக்காரு. மாசி ஐயா வந்திருக்காரு. மாசி ஐயா வந்திருக்காரு. வாங்கடா எல்லாரும். வா 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 வா. மாசி ஐயா வந்திருக்காமா. வாமா ஏ வாயா வாயா வாயா. ஏய் வாங்க வாங்க எல்லாம். ஏய் வாங்க வாங்க எல்லாம். வா வா வா. மாதிரி உட்கார்ந்திருக்காரு. என்ன காலையிலே மாசி மப்புல இருப்பார் போல இருக்கு. கொன்றுவேன். மனுஷிக்கோப்பா, நான் தான் மப்புல இருக்கேன். தம்பி தம்பி வாயா பெரிய மனுஷா, என் மூஞ்சில கரிய பூசிட்டல. என்ன தம்பி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? யோ இன்னும் என்ன நடக்குனா? யோ நீங்க எனக்கு மரியாதை கொடுக்க வேணாயா? நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக வாழ்ந்து இந்த மண்ணுக்குள்ள போன எங்க அப்பனை எல்லாரும் அசிங்கப்படுத்துறீங்கல்ல. தம்பி அப்படி ஒரு தப்பான வார்த்தையை உங்க வாயால சொல்லாதீங்க. இந்த காட்டுலையும் மலையிலையும் புலி சிங்கம் கரடின்னு ஒவ்வொரு மிருகத்துக்கிட்டையும் எங்க உசுரை பழி கொடுத்துட்டு
இந்த உசுருக்காக பயந்து பயந்து வாழ்ந்துக்கு இருந்த எங்களை இந்த மக்களோட மக்களா மனுஷனா வாழணும்னு சொல்லி அப்பா ஆசைப்பட்டார் தம்பி. அவர் உசுரோட இருக்க வரைக்கும் அது நடக்கல. அவர் போனதுக்கு அப்புறம் நீங்க அவருடைய ஆசையை நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் உங்களை நாங்க கடவுளா தான் தம்பி பாத்துக்கிருக்கோம். நானும் உங்களை வேறுபடுத்தி பார்க்கல. ஆனா உங்கள ஒருத்தி வேற ஒருத்தன் கூட சம்பந்தப்பட போறான்னு தெரிஞ்சதுமே என் மனசு பட்ட வேதனைக்கு அளவே இல்லையா. கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா. யோ, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஊரு பெரிய மனுஷன், உனக்கு எப்படியா தெரியாம போச்சு? அதான் அந்த கிழவியோட பேத்தி இல்ல உத்ரா, இந்த ஊருக்கு லைட் போட வந்தவன கல்யாணம் பண்ண போறாளாம். காதல் திருமணமா. என்ன காரியம் பண்ணிருக்கா கருமம். உன்னை பார்த்த உடனே சந்தேகமா இருந்துச்சுடா. பறவை கூட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்த உங்க இனத்தை இங்க கூட்டிட்டு வந்து பறந்து விரிஞ்சு ஆலமரம் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாரே எங்க அப்பா. அவர் ஆத்மா எப்படியா சாந்தி அடையும்? இன்னைக்கு இவளை விட்டுட்டா நாளைக்கு இதே மாதிரி இன்னொருத்தன் பண்ணுவான். அவனை பார்த்தே இன்னொருத்தன். அப்புறம் உங்க மலை ஜாதி மக்கள் மொத்த இனமே அழிஞ்சு போயிடும். இந்த பொண்ணாவது நல்லா வாழட்டும்னு நினைச்சோம். விடமாட்டாங்க போல இருக்க. அழியணுமா? அழியணுமாயா? தம்பி, அப்படி ஒரு நிலைமை இந்த ஊருக்கு வராது. இந்த மண்ணு மேல ஆன அப்படி ஒரு கல்யாணத்தை நான் நடக்க மாட்டேன். அதுக்கு நான் உத்தரவாதம் தம்பி. நீங்க போயிட்டு வாங்க. யோ, என் கூட வாங்கயா. இன்னைக்கு அந்த கலவை ரெண்டு ஒன்று பார்த்துறேன். வரேன் தம்பி. ஏய் வாங்கயா, வாங்க எல்லாம். ஊரை மதிக்காம இந்த மாதிரி விஷயம் பண்ணுங்க. ரெண்டு ஒன்று இன்னைக்கு பார்க்கணும். வாங்க. ஏய் கங்கம்மா, ஏய் கங்கம்மா, ஐயா வாங்கய்யா. போடா இருக்குல்ல. ஏய் கங்கம்மா, வெளிய வாமா. அடடே வாங்க வாங்க. என்ன திருந்து புண்ணு இப்படி பேர் வந்திருக்கீங்க? ஊருக்குள்ள ஒரு பிரச்சனைனா ஊர் மக்கள் ஒண்ணு கூடிதானே ஆகணும். பிரச்சனையா? என்ன கங்கம்மா ஒண்ணு தெரியாம மொழிய பிதுக்கிட்டு நிக்கிற? பிரச்சனைக்காரமா நீயும் உன் பேத்தியும் தானே? ஆ? என்னமோ பேத்தி கல்யாணம் பண்ண போறியாம்ல? ஆமா, நேத்து தான் முடிவு பண்ணேன். ஊருக்குள்ள சொல்லலாம்னு இருந்து அதுக்குள்ள அவசரப்பட்டு வந்துட்டீங்க. அவசரப்பட்டு வரல, அசிங்கப்பட்டு வந்திருக்காங்க. இதுல அசிங்கப்பட என்னப்பா இருக்கு? பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு, அரசாங்க உத்தியோகம், காலம்புறா கஞ்சி ஊத்த போற. அதான் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டேன். முடிவா இருக்க நீ யாரு? அத ஊர் தலைவர் நான் ஒத்துக்கணும்ல. நம்ம ஒண்ணு கூடி வாழ இருந்த ஊர் ஒத்துக்கணும். யோ, இதுக்கு முன்னாடி என் புருஷன் தானே பஞ்சாயத்து தலைவர். உங்க பிரச்சனையில அவர் தானே தீர்த்தாரு. இப்ப அது பிரச்சனை இல்ல. அந்த பையன் என்ன இனம்? மனுஷ இனம். என்ன ஜாதி? மனுஷ ஜாதி. மலஜாதியா? நம்ம இனத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. நமக்குள்ளதான் பொண்ணு கொடுக்கணும், பொண்ணு எடுக்கணும். இங்க மாப்பிள்ளை வர போறவனுக்கு மரம் ஏற தெரியணும், மலை தேட தெரியணும், ஆடு மாடு மேய்க்க தெரியணும், மனுஷனை அடிச்சு சாப்பிடுற மிருகத்திட்டு இருந்து உசுரை காப்பாத்திக்க தெரியணும். இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு? இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவன் நம்ம இனத்துக்காரன், நம்ம ஜாதிக்காரன். இதோ இங்க இருக்காங்க பாரு. இவங்க யாரை பிடிச்சுன்னு சொல்லு. இதே இடத்துல இப்பவே நான் உன்னை கட்டி வைக்கிறேன். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் ரெடியா இருக்கேன். பேசாமறா.